ஹாய், என் பேர் உமர். நான் ஒரு டீனேஜர். எந்த மாதிரி ஒரு டீனேஜர்னா, இந்த உலகத்தை சுற்றி பார்க்கறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை மட்டுமே ஒரு லைஃப்பில் குறிக்கோளாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க டீனேஜர். அதெல்லாம் இருக்கட்டும், சரி இந்த மலை எதுக்கு இப்போ நீ சுற்றி சுற்றி காட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தெல்லாம் அப்புறமா சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன மலையெல்லாம் ஏறலாம். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். இது என்ன பெரிய மலை, பார்த்தாலே சின்னதாக இருக்குது, வீடெல்லாம் மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஜஸ்ட் இந்த படிக்கட்டு வச்சே பாருங்கள். இப்போ ஒரு மலை ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்து அப்படியே சுற்றி சுற்றி ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக ஏறலாம், மூச்சும் நிறைய வாங்குது. ஆனால் இந்த மலை பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்குமே தவிர இதோட ஆங்கிள் அப்படியே ஸ்டீப்பாக ஏறுது. ஸ்டீப்பாக இருக்க ஒரு மலையில் பின்னாடி ஒரு பேக்கையும் வச்சுக்கிட்டு அப்படி ஏறினீங்கன்னா சீக்கிரமே டயர்டாயிடும். அதே தான் எனக்கும் ஆச்சு. அதுலேயும் இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா, இந்த மலையை நான் ஃப்ரண்ட்லேருந்து ஏறணும்னு நினச்சது தான். ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டு இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கிறதுனால தான் இங்கே யாருமே ஏறுறதில்ல. அதனால தான் இங்கே செடி, இந்த புதர்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. இது எனக்கு கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ டயர்டாகும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளை பின்னாடியிலேருந்து ஒரு 2 பேர் பிடிச்சி இஸ்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த புதர்லேருந்து நுழைஞ்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவ்வளோதான், இதுக்கடுத்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா இதுக்கப்புறம் தான் ஒரு சேலஞ்சாக வந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த மாதிரி புஷ்ஷெல்லாம் தாண்டி போகிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு இருக்க பெரிய பிரச்சனையே வெறும் பாறை தான் இருக்குது. அதுவும் ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால அதில் எப்படி ஏறுறதுன்னு ஒரு சுத்தமாக ஐடியாவே வரமாட்டேங்குது. நம்ம ஒன்றும் மவுண்டைன் கிளைம்பர்ஸும் இல்லை, அந்த மவுண்டைன் கிளைம் பண்ணுற ஆடம் இல்லை, எவ்வளோ செங்குத்தாக இருந்தாலும் ஏறுறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்தையே பாருங்களேன், லெஃப்ட் சைடு வெறும் பாறை, அதில் ஏற முடியாதுன்னு சரி இந்த முள்ளு செடி தான் எப்படியோ உடைக்கணும் அப்படின்னு என் ஸ்டாண்டு வச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிடா உடச்சிட்டியா, அதுக்கப்புறம் போயிட்டியான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த இடத்துல ஒரு 20 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அது மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறி நான் வந்தேனே. அதுக்கப்புறம் என்னடா சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்தெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் நான் எந்த இடத்துல இருக்கேன்ட்டு. இந்த இடம்லாம் வெறும் பாறை, அப்படியே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி. நிறைய வாட்டி நான் அவ்வளோதான் வீந்துருவேன், கீழே வீந்து செத்துருவேன்னே ஆயிடுச்சு. பருவதமலை ஏறலாம், வெள்ளையங்கிரி மலை கூட ஏறலாம். ஆனால் இந்த மாதிரி ஆளே இல்லாத மலையில் தனியாக தான் ஏறக்கூடாது. இப்போ நான் அந்த தப்பை தான் கரெக்டாக பண்ணிக்கிறேன். எப்படியோ இங்கே கீழே ஒரு வழி இருக்கு. சோபா வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுரா சாமி. கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாகுது. இதுல என்ன பிரச்சனைனா கைஸ், இந்த மலைக்கு சுத்திட்டு வந்திருக்கணும், நான் அப்படியே இப்படி செங்குத்தா ஏறிட்டேன். அதுவும் இல்லாம இங்க ரொம்ப டென்ஸா இருக்கு, இந்த புல்லு புதர்லாம் நிறைய வளர்ந்துட்டதுனால டென்ஸா இருக்கு. அப்படியே அதெல்லாம் மேல பட்டா அப்படியே ஒரு மாதிரி நமிக்கிற மாதிரி ஆயிடுது. ஒத்தையடி போகுது, எங்கேயோ போகுது, நல்ல வழி கூட்டு போனா சரிதான் போவோம். கைஸ் யாருக்காவது பேய் பயம்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் தனியாக வராதிங்க. அப்புறம் நீ ஏன்டா தனியாக வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த மனுஷங்கன்னா தான் பயம், பேய்னாலாம் பயம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நானே என்ன நினச்சிட்டு வந்தேன்னா, ஒன்று காலையில் டைமில் போயிடணும், இல்லைன்னா மத்தியானம் போயிடணும். இந்த மத்தியானத்தில் போகக்கூடாது, ஏன்னா அப்போதான் பேய் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த 11, 12, 1, 2 இந்த 3 மணி நேரத்தில் எந்த டைம்லேயும் போகக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா இப்போ மணி 12. இந்த வீடியோவில் பின்னாடி ஏதாவது பேய் தெரிஞ்சிச்சுன்னா பாய் சொல்லுங்கள், அதுக்கு பேய்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேய் கூட கொலாப் பண்ணுவோம். அதுக்கடுத்து இப்போ போக போக வழி ரொம்ப டென்ஸாக போய்கிட்டு இருக்கு. லெட்ஸ் சீ, பார்த்துக்கலாம், நம்ம பார்க்கத்தா. ஆனால் வெறுப்பு மயிறு கோழியா அது? வாவ், சம் கைண்ட் ஆஃப் மைனா. இப்போ 2 வழி பிரியுது, 3 வழி பிரியுது ஆக்சுவலாக. இருங்க நான் காட்டுறேன். நான் ரைட் சைடு தான் போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இறங்குறதுக்கு கீழே டக்குன்னு இருக்குது. லெட்ஸ் சீ, போய் பாறையில் போய் மாட்டி விட்டுறது செல்லம். ரொம்ப டென்ஸாக இருக்குது காய்ஸ் இந்த காடு. ஐ கெஸ் இது வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடர்த்தியாக இருந்தால் தான் பயமாக இருக்குது. ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அடர்த்தியாக இருந்தால் ஓகே. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஜமாதிக்கிட்ட. நான் இருந்து பார்க்குறேன். ஒரு சில டைம் நம்ம கால் வைக்கிற சவுண்டே நம்மளை பயன்படுத்தும். சி கைஸ்,
அவ்வளோதான். இது வந்து தண்ணி ஸ்டார்ட் ஆகிற இடம். பாருங்கள், தண்ணி தெரியுதா? இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஒரு டவுட்டாக இருக்குன்னா, இது வந்து தண்ணி அடிச்சிட்டு போகிற இடம். இதுவும் செங்குத்தாக தான் இருக்கும். இதில் இறங்கலாமான்னு டவுட்டாக இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்களா, மரத்தோட ஒரு கிளையை வெட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே ஆளுங்க வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்கலாம், இது வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான்டா இருக்குது இந்த இடமே, நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற அப்படின்ட்டு. நீங்கள் வந்தால் உங்களுக்கு தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் தனியாக வந்தால் இன்னும் நல்லா தெரியும். ஏன்னா தண்ணி இருக்க இடத்துல வன விலங்குகள் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இந்த இடத்த மட்டும் நான் காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்களா, ஒருத்தன் டொக்கு டொக்குன்றான். டேய் சைலண்ட் ஆடுறா கைஸ். ஓகே, லெட்ஸ் கோ குணா கேவ். ஆக்சுவலாக இது குணா கேவ் மாதிரி தான் லைட்டாக ஃபீல் கொடுக்குது. ஓ மை காட், லெட்ஸ் கோ. நான் ஷூ வேறு போட்டிருக்கேன், அதுவும் ரன்னிங் ஷூ. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரன்னிங் ஷூ போட்டுன்னு இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி மலை ஏறலாமா ஏறக்கூடாதான்ட்டு. பிகாஸ் ஐ டோன்ட் நோ. இது நல்லா கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்குமே, நான் போட்டுன்னு வந்துட்டேன். லெட்ஸ் கோ டூ இட். தம்பி சைலண்ட்டாக இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு செங்குத்தான இடத்துல தான் நான் இறங்கிட்டு இருக்கேன் கைஸ். மேலே பார்த்தீங்களா மங்கீஸ், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. இங்கே நிறைய குரங்கெல்லாம் இருக்குது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதுன்ட்டு என் ஃப்ரெண்டும் சொன்னான். உண்மையிலே அதுங்க டிஸ்டர்ப் பண்ணல என்ன எதுவும். அதுங்க நினச்சிட்ருக்கோம் என் வீட்டில் நீ எடுக்கடா வர அப்படின்ட்டு. எல்லாம் பார்க்குறாங்க அப்படியே நம்மளையே. இந்த தெருவில் நடந்து போனால் இந்த அக்காங்கெல்லாம் வாசலாண்ட உக்காஞ்சி வேடிக்கை பார்ப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் இதுங்களும் என்னை பார்த்துனுக்குது. யாரா இவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்னு பார்க்குதுங்களோ என்னவோ, ஐ டோன்ட் நோ. லெட்ஸ் கோ. motherfucking so hard. It's really hard. ஹைக்கிங் பண்ணுறதுக்கெலாம் நிறைய என்டியூரன்ஸ் ஸ்டாமினா தேவை. எனக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குது, அதை தான் நான் இன்னும் அதிகப்படுத்திகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பிளேட்ஸ்லாம் சாப்பிட்ருக்காங்க எடுத்துன்னு வந்து. ஐ மீன் பிளேட்டில் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க, பிளேட் சாப்பிடல. தண்ணி வேறு வந்துனேக்குது. இங்கே பாருங்க கைஸ், நல்லாயிருக்கு. மூஞ்சி கை கால்லாம் கழுவணும் போல் இருக்குது. பார்க்கலாம் வேறு எங்கேயாவது நல்லா அதிகமாக வால்யூம் இருந்துச்சுன்னா கழுவலாம். இப்போது இந்த மலையிலலாம் குப்பையை போடுறாங்கல்ல, அவங்கள எல்லோரும் பேசிக்காக திட்டுவாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு சோலோ ட்ரக்கர், இப்போ சொல்லிக்கலாம் நான் ட்ரக்கர்னு, ஏன்னா கிழியுது கைஸ் லிட்ரலி. எனக்கு வந்து குப்பையை மலையில் போட்டுருக்காங்களேன்னு நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஒரு 90% நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே மனுஷங்க வந்திருக்காங்க, வந்து போயிருக்காங்க அப்படின்னு நினச்சா சந்தோஷமாக இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதா, வீடெல்லாம் எங்கேன்னு தெரியுது எனக்கு. அதை நினச்சி சந்தோஷமாக இல்லை. ஏன்னா அருவி மாதிரி அந்த இடம் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு தான் ரிஸ்க்கு. வேறு வழியாக தான் நான் போகணும். வேறு வழி செங்குத்தாக இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் ரிஸ்க்கு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நான் பிளைண்டாக இப்படி போகல, கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து டேர்ன் எடுத்து போகிறேன். As I expected அது வந்து ஒரு ஸ்மால் வாட்டர் ஃபால் தான் அது. இருங்க காட்டுறேன்.
இங்கே பாருங்க, அப்படியே நான் பிளைண்டாக வந்து இருந்தேன்னா கீழே விழுந்திருப்பேன். நான் அதனால தான் வேறு வழியாக வந்துட்டேன். பரவாயில்ல கைஸ், எனக்கும் கொஞ்சோண்டு அறிவு இருக்குது. நீ பொழைச்சிப்படா, நீ பொழைச்சிப்ப. பாடி இங்கே இருக்கவங்க இதை சிம்பிளாக மேலருவின்னு சொல்லிடுங்க. மேலருவியோ கீழருவியோ, என் கருவி செயல் இழந்திடும் போல. இருங்க, இது எவ்வளோ ஸ்டீப்பானது காட்டுறேன் பாருங்க. லிட்ரலி இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா? ஸ்டீப்பாக இறங்குது இதுக்கு அடுத்த வழி. ஓகே கைஸ், ஆட்டோ சவுண்ட்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக பக்கத்தில் கேட்குது. ஆளுங்க சவுண்டும் கேட்குது. ஐ ஃபீல் சேஃப் நவ். ஐ லிட்ரலி ஸ்வெட்லேயே குளிச்சிட்டேன். சொன்னல ஒரு மயிலோட ரெக்கையை பார்த்தேன்ட்டு. அது என்னன்னா, நான் என் ஃப்ரெண்டும் சொன்னான், அங்கே பாம்பு நிறைய ஒரு சுற்றி படுத்து இருந்துச்சுடா பாம்பு, அது பார்த்து நான் பயந்து இறங்கிட்டேன்ட்டு. அவங்க வீடு லிட்ரலி இங்கே தான் இருக்குது. அவனே பயப்படுறான் பாம்பு பார்த்து. நம்மலாம் 4 செவுத்தில் தரையிலே வாழ்ந்துட்டவங்க, மண்ணில் கூட கால் வச்சதில்லை அவ்வளோவா. அப்போ என் நிலமை எப்படி இருக்கும்? இது ஏன் சொல்கிறேன்னா, நேச்சர் வந்து யாரையும் பாவம் பார்க்காது கைஸ். அவ்வளோதான். லிட்ரலி ஐ ஹவ் கேம் டவுன். சி அது பாருங்க. லெட்ஸ் கோ. ஐ ஃபீல் வெரி வெரி ரிலாக்ஸ்ட், ஹாப்பி, பீஸ்ஃபுல். வாட் மோர்? இல்லைங்க, படிக்கட்டே போட்டு வச்சுருக்காங்க. தேங்க் காட், ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட். லிட்ரலி இங்கே வழி இருக்குது. கப்பன் சாசர் மலை. எப்படியோ இறங்கிட்டேன். இப்போ வீட்டுக்கு போனேன்னா ஜாலியாக டிவி பார்த்தேன் 4 மணி வரைக்கும் உக்காந்துட்ருப்பேன். அதுக்கடுத்து ஜிம்முக்கு போக வேண்டியது தான். சக்ஸஸ்ஃபுல்லி day 1 finished. I feel so tired. So exhausted. இருங்க, நான் எங்கே ஏறினேன்னு உங்களுக்கு காட்டுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி. ஓ மை காட், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. 4 தெருவுக்குள்ளே வர ஒரு தெருவில் வந்து வீடுகள்லாம் பார்த்து ஆளுங்கள்லாம் பார்க்குறது. ஓ மை காட், ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட். ஏன்னா மலைக்கு மேலே நோபடி இஸ் தேர். ரொம்ப காலியாக இருந்துச்சு. என்னன்னா, ஐ ஃபீல் டெரபிள் நவ். வேர்த்து ஊற்றிச்சு. மலையில் யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு பயம் எடுத்துச்சு கைஸ். லிட்ரலி சொல்ல போனால் செம்மையாக பயம் எடுத்துக்கிச்சு. ஏதாவது ஆகிடுமா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு ஹெல்ப்புக்கோ யாரும் வரமாட்டாங்களே, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஸ்னேக்கோ இல்லை குரங்குங்களோ இல்லை வேறு ஏதாவது நம்மளை அட்டாக் பண்ணிடுமா அப்படின்லாம் ஒரு பயம் இருந்துச்சு கைஸ். பட் ஓகே, இட் வாஸ் குட், வில் இட் லாஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு மஜாவாக போக வேண்டியது தான். இந்த அண்ணா அப்பொழுது என் பின்னாடியே வராரு. வானா யூடியூப்ல போகிறது. ஃப்ரீ தான். ஆமா, அதுல நல்லா வியூஸ் போய் எல்லாரும் பார்த்தாங்கன்னா நமக்கு தான் காசு ஆகும். எப்படி வரும்? அது எப்படின்னா, இப்போ நான் போய் ஒரு இடத்த சுத்தி காட்டுறேன். அத வந்து இவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா வந்து பாக்குறாங்க. ஓ இப்படி ஒரு இடம் இருக்கான்ட்டு. அதுல வந்து இப்போ டிவில எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வருதோ அது மாதிரி யூடியூப்ல ஆட் வரும். அந்த ஆடுக்கு காசு. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா காசு வரும். அந்த மாதிரி எல்லா பேரும் நீங்களே தான் பாக்குறாங்க. புரியல? எல்லாம் போயா தான் பாக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, அது என்ன பண்றது, பாப்பாங்கதான். என்ன வேலூர் பாக்கலையா? சரி. உங்களுக்கு எங்க? நானும் வேலூர் தான். நான் மலை ஏறிட்டு வரேன், அது ஏறினது இல்ல. எங்க பாம்புலாம் இருக்கு பாத்தியா? நான் பாக்கல. இருந்துச்சா? இருக்கா?
பாம்பு அது 5 பாம்பு இருந்துச்சு அப்படியே ஓடி போச்சு இந்த சைடு. நான் போன டைம் இல்ல. குட்டி எல்லாம் இந்த முட்டை எல்லாம் போட்டு இருந்துச்சு பாம்பு. எந்த இடத்துல? மலை மேலயா? இன்னைக்கு போன இல்ல மேல கொஞ்சம் மேல இருக்கு. அண்ணன் நிறைய இன்சைட்ஸ் சொன்னாரு அவர் வேலையில இருந்து, கேட்டுக்கணும். பரவாயில்ல. ஃபைனலி fucking I hate doing this. மூச்சு வாங்குது, நெஞ்சு காலியாகுது, அப்படியே லங்ஸ் எனக்கு வலி வந்துச்சு கைஸ். இங்க அப்படியே அப்படியே இசுக்குது அப்படியே உள்ள. பட் ஓகே, ஐ ஃபைனலி ஃபினிஷ்ட் இட். டே 1. டே 2 எங்கேயாவது ஈஸியாக போனோம். ஆனால் சத்தியமாக அந்த வெயிலுக்கு அதுவுமா ரொம்ப டயர்டாக இருக்கு. நெக்ஸ்ட் ஏதாவது ஈஸியான இடத்துக்கு போகலாமான்னு தோணுது. பார்க்கலாம். இதுவே ஈஸி தான் சொல்ல போனால். நல்லா பார்க்குறாங்க, பாருங்க. இதுவே ஈஸியான மலைன்னு தான் நினச்சி ஏறினேன். பட் இட் வாஸ் டஃப். அப்படியே இப்படி இருந்துச்சு கைஸ். ஒரு 80 டிகிரி இருக்கும். சத்தியமான மலையில ஏறினேன். அந்த ரெப்டைல், அதாவது எப்படி அந்த உடும்பு அதெல்லாம் இருக்கும்ல கைஸ், அது எப்படி 4 காலில் இப்படி ஏறும் முதல்ல மாதிரி, அந்த மாதிரி தான் நானே ஏறினேன். இந்த பேக் வேறு வச்சுன்னா ரொம்ப டயரிங்காக இருக்கு. ரொம்ப அப்படியே பேக்கே ரொம்ப வெயிட்டாக இருந்தனால பின்னாடி இசுக்குது. நெக்ஸ்ட் டைம் போனால் கம்மியான வெயிட் எடுத்துகிட்டு போனோம். எங்கள் வீடும் வந்துச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஃபக், போய் குளிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. எப்படியோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். டே 2 எங்கே போகணும்னு தெரில. போகிற அளவுக்கு உடம்புல எனர்ஜி இருக்குமான்னு தெரில. வாவ் பாய். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.